வணக்கம். இன்றைய நாள் 4/5/2026 திங்கட்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் சோபிகா நிஷாந்தன். அனிசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருத்தப்பட உள்ள வரி தொடர்பில் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் விளக்கம். தேசிய ஒற்றுமைக்கான முடிவுகளில் எக்காரணம் கொண்டும் பின்வாங்க மாட்டோம் என்று ஜனாதிபதி அனுர. இலங்கை மாலத்தீவுக்கு இடையில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். இணையதள மோசடியில் ஈடுபட்டிருந்த 37 சீன பிரஜைகள் கைது. வடக்கில் உள்ள ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை. தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நடிகர் விஜய். கார்மோஸ் நிலையில் சிக்கியுள்ள கப்பலுக்கு அமெரிக்கா உதவி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். எதிர்வரும் ஜூலை 1 முதல் அமலாகும் வகையில் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி திருத்தம் தொடர்பாக வெளியிடப்பட்டிருந்த வர்த்தக மானிய அறிவித்தல் குறித்த செய்திகள் தொடர்பில் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் நிசாந்த ஜேவீர விளக்கம் அளித்துள்ளார். பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளதாவது: குறித்த வர்த்தமானிய அறிவித்தலின் மூலம் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு வரி கொள்கையை எளிமைப்படுத்தும் நோக்கில் இதுவரை காலமும் அறவிடப்பட்டிருந்த பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி ஆகிய இரண்டையும் ஒன்றிணைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி இதுவரை காலமும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனமிருந்து அறவிடப்பட்ட 18% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி மற்றும் 2.5 சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி ஆகியன எதிர்வரும் ஜூலை 1 முதல் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியுடன் இணைக்கப்பட்டு 20.5% அறவிடப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அந்த மாதத்தில் சமூக பாதுகாப்பு வரி அறவிடப்பட மாட்டாது என்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இனிவரும் காலங்களில் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனமிருந்து பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி மற்றும் சமூக பாதுகாப்பு வரி என 2 வகை வரிகள் தனியாக அறவிடப்பட மாட்டாது என பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். சிங்கள தமிழ் முஸ்லிம் என இணைந்து மக்களும் சகோதரத்துவத்துடன் வாழும் நாடு தேவை என்று தேசிய ஒற்றுமைக்காக எடுக்கப்பட்ட உறுதியான நடவடிக்கைகளை எக்காரணம் கொண்டும் பின்வாங்க மாட்டோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். தமிழ் மக்களின் முக்கிய இலக்கிய மற்றும் கலாச்சார விழாவான கம்பன் விழாவில் கலந்து கொண்ட ஜனாதிபதி பாரம்பரிய இந்து சம்பிரதாயமுடன் வரவேற்கப்பட்டார். இதன் போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, மனித நேயத்தை முன்னிறுத்திய புதிய சமூகத்தை உருவாக்குவதில் இலக்கியத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் மகத்தான பொறுப்பு உள்ளது என்று மேலும் குறிப்பிட்டார். இந்நாட்டில் அனைத்து மக்களும் ஒற்றுமையாகவும் சமத்துவத்துடனும் வாழக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுப்பதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆற்றும் தொண்டை மதிப்பிட்டு கம்பன் புகழ் விருது வழங்கும் கௌரவிப்பதும் இதன் போது நடைபெற்றது. ஜனாதிபதி ஒருவர் இந்த கம்பன் புகழ் விருதினால் கௌரவிக்கப்படுவது இதுவே முதன்முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் அரசு பயணத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சுவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. மாலத்தீவு மற்றும் இலங்கைக்கு இடையிலான பொருளாதார, கலாச்சார மற்றும் சமூக உறவுகளை மேலும் மேம்படுத்துவதை இரு நாடுகளுக்கும் இடையிலான பன்முக கூட்டாண்மையை வலுப்படுத்தும் நோக்கமாக கொண்டு மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சி இந்த அரசு பயணத்தை மேற்கொண்டுள்ளார். மாலத்தீவு ஜனாதிபதி மற்றும் அவரது பாரியார் சாஜிதா முகமது போலீஸ் குதிரைப்படை அணிவகுப்புடன் ஜனாதிபதி அலுவலக வளாகத்தில் அழைத்து வரப்படுவதை அடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரு நாடுகளின் தேசிய கீதங்கள் இசைக்கப்படுவதை தொடர்ந்து மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சுவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஆரம்பமானது. அங்கு முழுமையான அரச கௌரவத்துடன் கூடிய மரியாதை வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டு மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு வரவேற்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் அணிவகுப்புக்கும் மரியாதையும் மாலத்தீவு ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டார். மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சுவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ அரச விழாவினை தொடர்ந்து சுற்றுலா, கல்வி, உயர்கல்வி, சுகாதாரம், விளையாட்டு, இளைஞர் மேம்பாட்டு, ஆவண காப்பகம் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய துறைகளை உள்ளடக்கிய 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் இடையில் இன்று கைச்சாத்திடப்பட்டது.
ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இரு நாடுகளின் தலைவர்களுக்கும் தங்களது கலந்துரையாடலின் முடிவுகளை எடுத்துரைக்கும் ஒரு கூட்டு ஊடக அறிக்கையை வெளியிட்டனர். அதில் இலங்கைக்கு வருகை தருமாறு விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்றுக்கொண்டதற்கு அண்மை கால பேரிடர் காலங்களில் வழங்கப்பட்ட மனித அபிமான உதவிகளுக்கும் ஜனாதிபதி ஆண்டகுமார் திசாநாயக்க இதன் போது மாலத்தீவு ஜனாதிபதி முகமது முய்சுவை நன்றியை தெரிவித்தார். மேலும் இலங்கையில் தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, மீன்வளம், வேளாண் பதப்படுத்துதல், சுற்றுலா, ரியல் எஸ்டேட் மற்றும் நகர்ப்புற உட்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் முதலீட்டு வாய்ப்புகளை ஆராயுமாறு மாலத்தீவுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். இணையதள ஊடக சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் பெண்ணொருவர் உட்பட 37 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பலான மத்திய ஊழல் ஒழிப்பு படைப்பிரிவு மற்றும் தலங்கம போலீசாரின் ஊழல் ஒழிப்பு பிரிவு என்பன இணைந்து முன்னெடுத்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலங்கம கொஸ்வத்தை பகுதியில் வாடகைக்கு எடுக்கப்பட்ட வீடொன்றினை சோதனையிட்ட போது அங்கிருந்து 35 டெஸ்க்டாப் கணனிகள், 37 டெப்ஸ் கணனிகள், 147 கைபேசிகள், 100 சிம் அட்டைகள் மற்றும் 2100 சட்டவிரோத சிகரெட்டுகள் என்பன கண்டெடுக்கப்பட்டன. அத்துடன் குறித்த அனைத்து உபகரணங்களுடன் அந்த வீடு போலீசாரால் சீல் வைக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 37 சீன பிரஜைகளும் 3 மாத கால சுற்றுலா விசா மூலம் இலங்கைக்கு வருகை தந்து இவ்வாறான சட்டவிரோத சேவைகள் வழங்கியுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சந்தேக நபர்கள் இணையதளம் ஊடாக சட்டவிரோத பண பரிமாற்றங்களில் ஈடுபட்டனரா அல்லது ஹேக்கர்களா செயற்பட்டார்களா அல்லது வேறு ஏதேனும் இணையதள குற்றங்களில் ஈடுபட்டுள்ளனரா என்பது குறித்து மேலதிக விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த கணனிகள் மற்றும் கைபேசிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களங்களின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 37 சீன பிரஜைகளும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக தலங்கம போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு அவர்கள் கடுவலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். வடக்கில் உள்ள ஊழல்வாதிகள், மோசடியாளர்கள், ஆக்கிரமிப்பாளர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்வரும் மாதங்களில் அவர்கள் கணிசமான வழக்குகளையும் விசாரணைகளையும் எதிர்கொள்வார்கள் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதி ஆம்ர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒருபோதும் தனது நோக்கில் இருந்து தவறாது. ஜனாதிபதி ஆம்ர மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இன்று இலங்கை கிரிக்கெட் சபை தூய்மைப்படுத்தியுள்ளது. ராஜபக்சங்களின் மிக நெருங்கிய சகாவான சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். ஊழல் மோசடிக்கு எதிராக ரணில் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதையெல்லாம் எவரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நாங்கள் செய்தோம். ஊழல்வாதிகளையும் மோசடியாளர்களையும் தண்டித்தோம். ஊழலுக்கு எதிராக நடவடிக்கைகள் தெற்கில் இடம்பெறுவதை போன்று வடக்கில் ஏன் இடம்பெறுவதில்லை என்று எம்மிடம் பலர் கேள்வி எழுப்பியுள்ளனர். அவர்களின் கேள்வி நியாயமானது. கவலைப்பட வேண்டாம். தெற்கில் எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அவ்வாறே வடக்கில் உள்ள ஊழல்வாதிகள், மோசடியாளர்கள், ஆக்கிரமிப்பாளர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே நிதானமான முறையில் இந்த பிரச்சனைகளை அணுக வேண்டும். மோசடியாளர்களும் சமூக விரோதிகளும் சிறைக்கு செல்ல காலமாக அடுத்த 2 வருடங்களும் அமையும். எனவே நம்பிக்கையுடன் இருக்குமாறு மக்களை கோருகின்றோம் என தெரிவித்தார். தொடர்வது இந்திய செய்திகள். தமிழகத்தில் திராவிட அரசியலிலிருந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாற்றாக அரசியலில் முற்றிலும் புதிய முகமான நடிகர் யோசப் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு டிவிகே தமிழ்நாட்டு மக்கள் பெருவாரியாக வாக்களித்துள்ளனர். 234 இடங்களை கொண்ட சட்டமன்றத்திற்கான தேர்தல் கடந்த ஏப்ரல் 23 அன்று ஒரே கட்டமாக நடைபெற்றது. இதில் 4.8 கோடி வாக்கள் பதிவாகி மொத்தமாக 70.1 இருந்தது. மாநிலம் முழுவதும் உள்ள 75,064 வாக்குச்சாவடிகளிலிருந்து தபால் வாக்குகள் உள்ளிட்ட வாக்குகளின் எண்ணிக்கைக்கு 62 பிரத்யோக வாக்குகள் எண்ணும் மையங்கள் நடைபெற்று வருகின்றன. சுமார் 1.25 லட்சம் பாதுகாப்பு பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உள்ளூர் நேரப்படி இன்று மாலை 4 மணி நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் 106 இடங்களிலும், அதிமுக 55 இடங்களிலும், திமுக 72 இடங்களிலும் முன்னிலை வகித்தன. அதே நேரம் பாரதிய ஜனநாயக கட்சி 2026க்கு மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு மைக்கேல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் 15 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்தவுடன் திரிணாமுல் காங்கிரசின் கோட்டையும் தகர்க்கப்பட்டுள்ளது.
உள்ளூர் நேரப்படி இன்று மாலை 4 மணி நிலவரப்படி மொத்தமுள்ள 294 இடங்களில் பாஜக 195 இடங்களிலும் கணிசமான முன்னிலை வகித்துள்ளது. மறுபுறம் திரிணாமுல் காங்கிரஸ் 92 இடங்களிலும் முன்னிலை வகித்துள்ளது. இதேவேளை கேரளாவில் ஏப்ரல் 9 அன்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணிக்கை மாநிலம் முழுவதும் 43 இடங்களிலும் நிறுவப்பட்டு 140 மையங்களில் இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியுள்ளது. பல தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கேரளா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி தனது மிகப்பெரிய முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய போரினால் வளைகுடாவில் சிக்கியுள்ள கப்பல்களை மீட்கும் பணியை திங்கட்கிழமை முதல் அமெரிக்கா தொடங்கும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை கூறியுள்ளார். எனினும் எந்தெந்த நாடுகள் உதவி வழங்கப்படும் என்பதை அமெரிக்க ஜனாதிபதி தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. ஜனாதிபதி ட்ரம்பின் இந்த முயற்சியை 15,000 ராணுவ வீரர்கள், 100க்கும் மேற்பட்ட தரை மற்றும் கடல் சார்ந்த விமானங்கள், போர்க்கப்பல்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் ஆதரவளிக்கப்படும் என்று அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கார்மோஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளித்து வழிகாட்டுவதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவு போர் நிறுத்தத்தை மீறுவதற்காக அமையும் என்று ஈரான் அதிகாரிகள் இன்று எச்சரித்துள்ளனர். இதனிடையே ட்ரம்பின் கருத்துகளுக்கு பின்னர் கார்மோஸ் நீரிணையில் அடையாளம் தெரியாத ஏவுகணைகளால் ஒரு எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டதாக ஜனாதிபதி ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக செயற்பாடுகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 8 அன்று ஈரான் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ளன. மேலும் தெஹ்ரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலை தொடர்ந்து மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழிப்பாதையில் ஈரான் தனது பிடியை இறக்கியிருப்பது ஒரு முக்கிய சர்ச்சைக்குரிய விடயமாக இருந்து வருகின்றது. மோதலின் போது நூற்றுக்கணக்கான கப்பல்களாலும் சுமார் 20,000 மாலுமிகளாலும் நீரிணையை கடக்க முடியாது சிக்கி தவித்துள்ளதாக சர்வதேச கடல்சார் அமைப்பு கூறுகின்றது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.